friends, welcome to Nandini vlog. இன்னைக்கு நம்ம வந்து முட்டை குழம்பு செய்ய போறோம். நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டேன். பாத்திரம் நல்லா சுட்டுடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊத்திட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருஞ்சீரகம், சோம்பு, இதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் போட்டு கூட நம்ம குக் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு கடுகு சீரகம் போட்டுமே நான் சமைக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். பிரியாணி கட் பண்ணுவோமே அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா வரும், அதனால கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்போட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம், இல்லை வெறும் பூண்டு மட்டுமே கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 10 எடுத்திருக்கேன். இதோட ஆட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த கருவேப்பிலை சாறுலாம் நல்லா இறங்கிடும் இந்த சூட்டில். இப்போ நம்ம தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்க போகிறேன். நல்ல டேஸ்ட் வந்து இறங்கிடும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வந்து நம்ம வீட்டு மிளகாய் தூள் இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஒன்றரை ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். தண்ணி நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு வேணும். நான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேங்க. நான் முன்னாடி போட்ட கல்லுப்பு அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் இப்போ வந்து தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்ங்க. தனியாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எக்கு கறி மசாலா ஆட் பண்ணுறேன். நம்ம ஆச்சியில் அந்த ஆச்சி பிராண்ட் அதோட எக் கறி மசாலா தான் நான் ஆட் பண்ணுறேன். அது 1 ஸ்பூன் இந்த அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதோட முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து நான் பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணி எடுத்துட்டு இது 4 பக்கமும் நான் வந்து நைஃபால் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா முட்டையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ இதோட சேர்ந்து நல்ல ஒரு மசாலாலாம் உள்ளே இறங்கட்டும். நான் அப்படியே அதோட ஃபுல் ஸ்பீடாகவே நான் வச்சுருக்கேங்க. ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய எக் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போது நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நந்தினி vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.